வணக்கம். ருத்ராட்சம் மரங்களில் வளர்கிறது. அதுவும் இமயமலை, ரிஷிகேஷ், ஹரித்வார், கேதார்நாத், நேபாள் ஆகிய இடங்களில் நடுத்தரமானதும் மிகவும் உயர்ந்துள்ளதுமான ருத்ராட்ச மரங்கள் வளர்கின்றன. மிகவும் கடினமான மேல்பரப்பை உடைய பழங்களே மிகச்சிறந்த ருத்ராட்சங்களாகும். இந்த ருத்ராட்சம் 1லிருந்து 14 முகங்கள் உடைய ருத்ராட்சங்கள் கிடைக்குது. 14ற்கும் அதிகமான முகங்களை உடைய ருத்ராட்சங்களை ஒருவர் காட்டினால் அது உண்மையானவை அல்ல, அவை போலி ருத்ராட்சங்களாகும். இப்போ இதை எப்படி உண்மை பொய்ன்னு கண்டுபிடிக்கிறதுன்னா, ஒரு டம்ளர் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள ருத்ராட்சத்தை போடுங்க. ருத்ராட்சம் தண்ணீரில் மூழ்கினால் அது நல்ல ருத்ராட்சமாகும், தண்ணீரில் மிதந்தால் அது போலி ருத்ராட்சமாகும். இப்படிதான் உண்மை போலியை கண்டுபிடிக்கணும். நம்ம அடைய விரும்புகிற விளைவுக்கு ஏற்ற மாதிரி குறிப்பிட்ட முகங்களை உடைய ருத்ராட்சங்களை தேர்ந்தெடுத்து அணிந்து கொள்ளலாம். இப்போ ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம் இதை அடைவது ரொம்ப கஷ்டம். பகவான் சங்கரரின் திருப்பிறப்பாக இது கருதப்படுகிறது. இதை ஒரு பார்வை பார்த்தாலும், இல்லைன்னா நீங்க ஒரு தடவை இதை தொட்டாலும் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் இழப்பீர்கள். இதை அணிஞ்சா சிவ தத்துவம் எங்கும் பரவியுள்ளதை ஒருவர் உணர முடியும். அவரது விருப்பங்கள் பூர்த்தியடைந்து மோட்சத்திற்கான வழியை காணுவார்கள் இந்த ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிபவர்கள். இப்போ 2 முகங்கள் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பகவான் சிவனின் தேவி பார்வதியின் அடையாளமாக சொல்லப்படுகிறது. இதை அணிபவர்கள் செல்வம், சந்தோஷம், மன அமைதி, மனதை ஒருமுகப்படுத்துதல், குண்டலினி அதாவது பாம்பு சக்தியை எழுப்புதல் இதெல்லாம் பெறுவாங்க. 3 முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தை அணிகிறதுனால கல்வி, செல்வம், மகிழ்ச்சி கிடைக்குது. பாவங்கள் அதிகமானவை இழக்கப்படுகின்றன. 4 முகங்கள் பிரம்மாவை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. இதை அணிவதால் பக்தி, செல்வம், மகிழ்ச்சி, மோட்சம் கிடைக்கும். இருள் அழிக்கப்பட்டு அறிவு கூர்மை ஏற்படுகிறது. பேரின்பத்தையும் அடைய முடியும். 5 முகங்கள் கொண்ட ருத்ராட்சங்கள் இதுவும் பகவான் சங்கரரின் அடையாளம். இதை எங்கும் பார்க்கலாம். இதை அணிவதால் பயம் விலகும், பாவங்கள் அழியும், செல்வத்தை அடைய முடியும். அடுத்து 6 முகங்கள். 6 முகம் பகவான் பிள்ளையார் என்றே கருதப்படுகிறது. அறிவு கூர்மையின் அடையாளமாக இந்த ருத்ராட்சம் உள்ளது. இதை அணியும் நபர் ஒரு அறிவாளியாக ஆவார். இது விக்னேஸ்வரரின் அடையாளமாக இருப்பதால் எல்லா தடைகளும் கஷ்டங்களும் அழிக்கப்படுகின்றன. 7 முகங்கள் கொண்ட ருத்ராட்சம் 7 முனிவர்களாக கருதப்படுகிறார்கள். இது உங்களுக்கு புகழ், மரியாதை, சிறப்பை கொண்டு வருகிறது. 8 முகங்கள். இது பைரவரை குறிக்கிறது. இதை அணிவதால் வாழ்க்கை காலம் நீடிக்கிறது. மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தை உச்சரித்து தினமும் அபிஷேகம் செய்து நோயாளியான ஒருவருக்கு தீர்த்தம் அதாவது தண்ணீர் கொடுத்தால் அந்த நோயாளியே விரைவில் நோயிலிருந்து குணமடைவார். 9 முகங்களை அணிந்தால் இது நவ துர்காவின் அடையாளம். இதை அணியும் ஒருவர் துர்க்கையின் பக்தியாளராக மாறுகிறார். 9 வகைகளில் பலன் பெறுவார். கல்வி, செல்வம், பணம், மகிழ்ச்சி, பெயர், புகழ், மதிப்பு, மோட்சம் பெறுவார். எல்லாவற்றையும் விட அவர் இறைவனை சென்றடைவார். இப்போ அடுத்து 10 முகங்கள். இதோட ஆதிக்கம் 10 திசைகளிலும் பரவி இருக்குது. 9 கிரகங்களின் பாதிப்புகளை நீக்கும். எல்லா விதமான தீங்குகளையும் கெடுதல்களையும் விலக்கும். இந்த ருத்ராட்சம் உரிய காலத்திற்கு முன்பான மரணத்தை தோல்வியுறச் செய்கிறது. 11 முகங்கள். 11 முகம் இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 11 ருத்ரர்களின் அடையாளமாக இது உள்ளது. இதை அணிவதால் எல்லா மகிழ்ச்சியும் கெட்டும். இந்த ருத்ராட்சத்தோட சிறப்பு என்னன்னா, இதை அணிபவர் எப்போதுமே வெற்றியாளர் தான். அவருக்கு தோல்விங்கிறதே வாழ்க்கையில கிடையவே கிடையாது. அடுத்தது 12 முகங்கள். 12 வகை கஷ்டங்கள், ஏழ்மை, நோய், நம்பிக்கை இழத்தல், பயம், பணம் இழத்தல், ஆரோக்கியக்கேடு, துரதிர்ஷ்டம், துயரம், தீங்கு, குழந்தை இல்லாமை, கஷ்டங்கள் இது எல்லாமே விலகிரும் இந்த 12 முகங்களால. மகிழ்ச்சி தரப்படுகிறது. இந்த ருத்ராட்சம் பகவான் விஷ்ணுவை குறிக்கிறது. 13 முகங்கள். இதை அணியும் நபர் எல்லாவற்றையும் அடைவார். பாவங்கள் எல்லாம் விலகும். எல்லா பிரச்சனைகளும் தீரும். எல்லா நல்ல குணங்களையும் பெற்றிருப்பார். எல்லா மகிழ்ச்சியையும் அடைவார். அடுத்தது 14 முகங்கள். இதை ஹனுமானின் அடையாளம்னு சொல்றாங்க. பகவான் சங்கரரை குறிப்பதாகவும் சொல்றாங்க. இதை அடைவதும் மிக கடினம். இதை அணிபவர் விரும்பும் எல்லாவற்றையும் பெறுவார். எல்லா கஷ்டங்களையும் மறையும். மகிழ்ச்சியோட எல்லைக்கே போவார். ஒன்றுடன் ஒன்று சேர்க்கப்பட்ட ருத்ராட்சங்கள். இத்தகைய ஜோடி ருத்ராட்சம் பகவான் சங்கரர், தேவி பார்வதியின் அடையாளமாக கருதப்படுகிறது. இதை கௌரி சங்கர ருத்ராட்சம் என்றும் அழைக்கிறார்கள்.
பொதுவாக இதை யாரும் அணிவதில்லை. இதை வணங்குவதற்காக வைத்திருக்கிறார்கள். இது நல்ல அதிர்ஷ்டத்தையும் பகவான் சங்கரர் தேவி பார்வதியின் கருணையையும் கொண்டு வருகிறது. யாருடைய வீட்டில் இதை வைத்து வணங்கப்பட்டாலும் அந்த வீடும் அதிலுள்ள மக்களும் ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். எனவே இவைதாம் ருத்ராட்சத்தின் 14 வகைகளாகும். ஒருவர் அவரது உணர்வுகளுக்கு ஏற்றவாறு, தேவைகளுக்கு ஏற்றவாறு ருத்ராட்சத்தை தேர்ந்து எடுத்து அதை அணிந்தால் அதனால் எல்லா நன்மைகளையும் பெறுவார்கள். அந்த நன்மைகளை எல்லாம் அந்த ருத்ராட்சமே உங்களுக்கு தரும். ஓம் நம சிவாய். வாழ்க வளமுடன். நன்றி. இந்த இனிமை ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். சில ருத்ராட்சங்களின் படங்கள், அவற்றின் விலைகள், மார்க்கெட்டுகளில் விற்கப்படும் விலைகள் அவைகளையும் பார்த்து கொள்ளுங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று. ஒரிஜினல் உண்மையானது வேண்டுமென்றால் இமயமலை சாரல்களில், நேபாள் போன்ற இடங்களில் உண்மையான நம்பகத்தகுந்தமான ருத்ராட்சம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. சில நட்சத்திரங்களை எத்தனை முகங்கள் அணிய வேண்டும் என்ற வரைமுறையும் வீடியோவில் கொடுத்துள்ளேன். அதையும் பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.